அம்மா பத்தாது அப்பா பத்தாதுன்னு இந்த மாமான்னு ஒரு ரோல் வரும் மேஷத்துக்கு வீட்டில். தாய் மாமா அப்பப்போ வருவார். தாய் மாமனோ அல்லது அம்மா வழி ஒன்று விட்ட மாமாவோ ஒரு ரோல் வந்துடுவார். அவர் ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பாக இருப்பார். ஆனால் அவரை பார்த்தாலே அந்த மேஷம் வந்து எதற்கும் கலங்காத மேஷம் அந்த மாமாவிடத்திலே ஒரு மரியாதைங்கிற பேரில் ஒரு பயத்தோட, அது ஒரு உளவியல் ரீதியாகவே ஐயோ மாமா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாரோ அடிச்சிருவாரோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த மாமாவிடத்துல மரியாதை கலந்த ஒரு மன அழுத்தத்திற்கும் இந்த மேஷம் ஆளாகிறது. இதெல்லாம் சின்ன வயசுல. அடுத்து அப்படியே வயசை திருப்பி போடுங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தை மேஷத்துல அஸ்வினி பரணி கிருத்திகை இது 3ல பிறக்கும் போது காலச்சக்கரத்தினுடைய அமைப்பு எப்படி வச்சிருக்கிறார் இறைவன் பாருங்க. அஸ்வினியில பிறந்தா கேது திசையில ஜனனம் எடுக்குது. வாலிப வயசுல சுக்கிர திசை வந்துடும். சரி, சரியா ஒரு கேது திசை வந்து ஒரு 5 வயசு வரையும் இருக்குது அப்படின்னு பாதத்தை பொறுத்து இருக்குதுன்னு வச்சுட்டாலும் எப்படி வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 5 வயதுக்கு மேல ஒரு 25 வயது வரை சுக்கிரனுடைய திசை தான் நடக்கும். ஒரு 20-23 வயது வரையும் பாதத்தை பொறுத்து நடக்கும்.